டிடிஎச் கனெக்ஷனை இன்ஸ்டால் செய்த பின் டாடா பிளேயின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் குறித்து டெக்னீஷியன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் தகவல்கள் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. டெமான்ஸ்ட்ரேஷனை சரியான முறையில் வழங்குவதற்கு நாம் பல விஷயங்களை உறுதிப்படுத்த வேண்டும். அவற்றை பற்றி பின்வரும் வீடியோக்களில் நாம் அறிந்து கொள்வோம். டெமான்ஸ்ட்ரேஷனை தொடங்குவதற்கு முன் எஸ்டிபி சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும், சேட்டிலைட்டிலிருந்து பெறப்படும் சிக்னல் ஸ்ட்ரெங்த் மேக்சிமமாக உள்ளதா என்பதையும் உறுதி செய்து கொண்ட பின்னர் வீட்டின் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றாக அமரச் செய்து டெமான்ஸ்ட்ரேஷன் வழங்கப்படும். முன்னதாக எஸ்டிபியை ஆன் ஆஃப் செய்வது மற்றும் டிவியுடன் இணைப்பது பற்றி கூறப்படும். பின்னர் சப்ஸ்கிரைபருக்கு ரிமோட்டின் பட்டன்ஸ் மற்றும் ரிமோட் பேரிங் பற்றியும் விளக்கி கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தாதாரருக்கு ஒவ்வொன்றாக பல முக்கியமான தகவல்கள் வழங்க வேண்டும். அவை வெவ்வேறு வகையான செட்டிங் பற்றி விளக்க வேண்டும். பேக்கேஜ் மற்றும் ரீசார்ஜ் பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட வேண்டும். டாடா பிளேயில் கிடைக்கும் பல்வேறு சர்வீசஸ் பற்றி விளக்க வேண்டும். ஆனால் இவை அனைத்தையும் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்று யோசித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த செயல்முறையை ஒரு சுலபமான வழியில் நாங்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்கின்றோம். இதில் நீங்கள் ஒரு ஃபார்முலாவை மட்டுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் டெமோ என்று அழைக்கின்றோம். இதனுடைய ஸ்பெல்லிங் DEMO ஆகும். இப்போது டெமோ என்ற ஒரே வார்த்தையினால் முழு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். முதலில் டிஐ குறிக்கும் டிவைஸ், அதாவது எஸ்டிபி. இந்த கட்டத்தில் செட்டாப் பாக்ஸ் பற்றி சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு விரிவான விளக்கத்தை அளித்த பிறகு ரிமோட்டின் பட்டன்ஸ் மற்றும் ரிமோட் பேரிங்கின் அம்சங்கள் பற்றிய தகவல்களையும் தருகின்றோம். இது மட்டுமின்றி இந்த கட்டத்தில் சப்ஸ்கிரைபர் ஐடி மற்றும் RMN பற்றியும் விளக்க வேண்டும். அடுத்ததாக ஈக்கு EPG. இந்த கட்டத்தில் சப்ஸ்கிரைபர்களுக்கு EPG பற்றி, அதாவது எலக்ட்ரானிக் ப்ரோக்ராம் கைடு பற்றி விளக்குவது மட்டுமல்லாமல் EPG-யின் லாங்குவேஜ் மற்றும் ஆடியோ செட்டிங்ஸ்களை எவ்வாறு மாற்றலாம் என்பதை பற்றியும் சொல்கின்றோம். இதனுடன் ஹெல்ப் மற்றும் ஹோம் செக்ஷன் குறித்தும் சப்ஸ்கிரைபர்களுக்கு முழு தகவலையும் வழங்குகின்றோம். பின்னர் எம்கான மொபைல் ஆப். இந்த கட்டத்தில் சப்ஸ்கிரைபர்களுக்கு மொபைல் ஆப்பின் ஃபீச்சர் பற்றி விளக்கி சொல்வதோடு லைன் டிவி பற்றிய தகவல்களையும் வழங்குவோம். மொபைல் ஆப்பை பயன்படுத்தி சந்தாதாரர்கள் தங்கள் டாடா பிளே அக்கவுண்டில் எவ்வாறு ரீசார்ஜ் செய்யலாம் அல்லது அவர்கள் பேக்கேஜஸ்களை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்பது குறித்தும் விளக்கப்படும். இதன் பின்னர் ஓக்கான ஆஃபர் ஹெல்ப், அதாவது சந்தாதாரர்களுக்கு அனைத்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், இமெயில் ஐடி, மிஸ்டு கால் நம்பர்ஸ், SMS மற்றும் வாட்ஸ்அப்பின் நம்பர்ஸ் பற்றிய தகவல்களை வழங்க வேண்டும். கடைசியாக வரும் O என்பது ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஷோகேஸ் மற்றும் டாடா பிளே பற்றி சப்ஸ்கிரைபருக்கு விளக்கி கூறுவதோடு ஆட் ஆன் பேக்ஸ், அதாவது பிஞ்ச் பற்றியும் விளக்கி கூறி சேல்ஸ் செய்யலாம். எனவே முழு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் டெமோ என்ற வார்த்தையின் மூலம் நினைவில் கொள்வது எளிது. இப்போது நாம் வீடியோஸ்களின் மூலம் இந்த தலைப்புகளை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம்.